இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து அஜயுடைய கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு காவேரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து அடுத்த நாளுக்காக ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அஜய், அதுக்கப்புறமா பாட்டி அண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்பு, அப்புறம் அஜயுடைய தங்கச்சி இருப்பாங்களோ அவங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி அங்கே வராங்க. நீ வேணா விளாட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எனக்கு விளாட தெரிலன்னு கொடுத்துட்றாங்க. இல்லை எனக்கு செட் ஆகாது வேணாம் அப்படின்னா, விளாட தெரிஞ்சால் விளாட போகிறா, விளாட தெரில அதனால தான் அப்படின்னு அன்பும் அஜயும் கிண்டல் பண்ணேன். அதை எனக்கு தெரியாதா அப்படின்னு உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக விஜய் உட்காண்டாரு. ரெண்டு பேரும் க்யூட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஜோடியாக தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறமா மாற்றி மாற்றி கார்டெல்லாம் போடும் பொழுது அஜய் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு. ஆனால் இவர் நிறைய ஐடியா கொடுத்து இதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காரு. இந்த வடிவேல் ஒரு படத்தில் இருப்பார்ல, அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இந்த பக்கம் தாத்தா சொல்லித்தர, இந்த பக்கம் விஜய் சொல்லித்தர, எல்லாரும் உடனே சும்மா இதெல்லாம் போங்காட்டம் அப்படின்னு அந்த சித்தப்பா திட்டிகிட்டு இருக்காரு. திட்டிகிட்டு இருக்கும் போதே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்ச உடனே ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமான இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது நாங்கள் சேர்ந்து விளாண்டோம், நாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிட்டு என்ன அஜய் முகம் கருத்து போயிருக்கு, டல்லாக இருக்குது, நாளைக்கு காலைல ஃபங்க்ஷன் இருக்கே, சரி விட காலைல சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது எப்படி போக போகிறோம் ஃபங்க்ஷனுக்குன்னு கேட்குறாரு அன்பு. நம்ம வண்டியாக இருக்க, நம்ம வண்டியிலே போகலாமேனா, ஆமாம் கரெக்டாக தான், எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும், நமக்கு அது போதும் தான், தாராளமாக இருக்கும். எப்படியும் காவேரி வரமாட்டா அப்படின்னா, காவேரி நான் ஏன் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் உனக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறதுக்கே நீ வரலையே அப்படின்னா, அது அப்போது இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், வரலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வரேன், காவேரி கண்டிப்பாக வரா அப்படிங்கிறாங்க. ஏன் மாற்றி மாற்றி பேசுகிற, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அவ்வளோ நல்லவளா நீ அப்படின்னா, ஆமாம் லைட்டாங்கிறாங்க. அவள் தான் வரேன்ட்டால, அப்புறம் ஏன் குழப்பறீங்க, வரலன்னு சொன்னபோது வா நீ இப்போ தான் வரேன்ட்டால, சரி வாங்க தூக்கம் வருது வாங்க போகலாம் அப்படின்னு விஜய் கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் பொழுதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு அஜய் அப்படின்னா நான் என் பேபிக்கு போய் குட் நைட் சொல்கிறேன், இவங்க ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ண முடியாது, இவங்களாலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் என் மாமனார் எவ்வளோ பெரிய ஆள் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு அஜய் சொல்லிட்டு கிளம்புறாரு. கரெக்டாக அப்பன்னு பார்த்தா அன்பு திரும்பி பார்த்தா படிக்கட்டுக்கிட்ட நின்றுட்டு காவேரி வேணும்னு கொக்கல் காமிக்கிற மாதிரி விரல ஆட்டி காமிச்சு நாக்கு போட்டு படிப்பெல்லாம் காமிச்சிட்டு கிளம்பி ஓடிடுறாங்க. மேலே போனதுக்கு அப்புறமா தான் இப்போ கணவனும் மனைவியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிடுறாரு விஜய். சரி ஓகே, எல்லாம் ஓகே, நீ எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஒத்துக்கு வரமாட்டேன்னு தான் நானும் நினச்சேன், அவங்க முன்னாடி விட்டு கொடுக்கூடாதுன்னு விட்டேன். நீ ஏன் வர அப்படின்னா ஏன் நான் வரமாட்டேன்னா, முதல்ல கொஞ்சம் யோசித்தேன், பயந்தேன், இந்த கல்யாணத்தை எனக்கு விருப்பம் இல்லை தான் எல்லாத்தையும் யோசித்தேன். அப்புறம் இப்போ யோசித்தேன், வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் வீட்டிலேருந்து யாரும் வர முடியாது, ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது எங்களுக்கும் பசுபதி ஃபேமிலிக்கும். ஆனால் நான் வந்துடுறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் அங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ண போகிற அப்படின்னா, அதெல்லாம் நாளைக்கு வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு வேறு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்ன திங்ஸு அப்படின்னு கேட்டால் இப்போவே நைட்டுக்கு காலைக்கு ரெடி ஆகணும்ல நான் அப்படிங்கிறாங்க. போன தடவை நான் அந்த மாதிரி பண்ணும்போது கிண்டல் பண்ணேன் அப்படின்னா, இல்லை உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ படுத்ததுக்கப்புறம் பார்த்தா அரே நண்பா உன்னை வெல்வேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. என்ன பாட்டு பாடுறேன்னா, நாளைக்கு என் கொழுந்தனாருக்கு டெடிகேட் பண்ணி சாங் பாட போகிறேன் நிச்சயதார்த்தத்தில் வச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நீ பண்ணுறது பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் பயம் காட்டுற மாதிரியே இருக்க, என்ன பிளானில் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுக்கப்புறமா, இல்லை யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி இப்போ நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன்னா அங்கே வீட்டில் எல்லோரும் தூங்காமல் சந்தோஷமாக விளையாடிட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி தான் எங்கள் அக்காவோட நிச்சயதார்த்தத்துக்கு நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தானே குமரன் கூடயா அப்படின்னா, இல்லை அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட நடந்துச்சுல, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு எங்கள் அப்பா வந்திருந்தார், கத்தார்லேருந்து வந்தார், 10 நாள் இருப்பார், கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக வந்தார், சந்தோஷமாக இருந்தார், எல்லோரும் பண்ணிட்டு ஆட்டம் பாடிட்டு சந்தோஷமாக இருந்தபோது அவர் மட்டும் போய் பசுபதியை பார்த்து வந்தார். பார்த்து வந்ததுக்கப்புறமா ஆளே சரியில்லை, சோகமாகவே இருந்தார், என்கிட்ட ஏதோ மனசு விட்டு பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் காலையில் பார்த்தா அவர் எந்திரிக்கவே இல்லை. நர்மதா தான் எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் ஓடி போய் பார்த்தா எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்ததுக்கு பசுபதி காரணம்னு தெரிஞ்ச போது எங்களுக்கு அதை விட பெரிய ஷாக்காக இருந்துச்சு. எல்லாரும் அழுதோம், உடஞ்சோம். அங்கேருந்து என் குடும்பமே அப்படியே உடஞ்சி போய் எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே அந்த ஆளால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரி காவேரின்னு ஒரு சொல்லிகிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு படுத்துடுறாங்க. காலையில் பார்த்தா எல்லாரும் கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ரெடி ஆகி போகிறாங்க. விஜய் இறங்குறாரு. இறங்கினோடனே மனைவி அவரே கதவை திறந்து இறங்க சொல்லிட்டு சுற்றி காமிக்காரு. பார்த்தீங்களா எப்படி நகை போட்டிருக்கான்ட்டு அப்படின்னு சொந்தக்காரங்கிட்டலாம் காமிக்க எல்லாரும் ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.